வணக்கம். வாங்க, இன்றைக்கி சிக்கன் தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு செய்கிறேன். ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக வெறும் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வெறும் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சிட்டேன். இது இருந்துச்சுன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிடிக்கும், அவங்க மீதி பேர்லாம் சாப்பிட மாட்டாங்க. நானும் என் பையனும் சாப்பிடுவோம். பையனுக்கு சப்பாத்தியும் பிடிக்காது, வெறும் அவன் இந்த சிக்கன் தொக்கும் தோசையும் வச்சு சாப்பிட்டுப்பான். சரி, அதனால் இன்றைக்கி சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிவிட்டு சிக்கன் வாங்கி தொக்கு வச்சாச்சு. சில நேரம் நார்மலாக வைக்கிறது கூட டேஸ்ட்டாக இருக்கும், சில நேரம் ஹெவியான மசாலா போட்டு செஞ்சால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறும் சாப்பாடோட ரசத்தோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் ரசம்லாம் வைக்கலை, நானும் பையனும் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் தொக்குலேயே முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் என்னோடய மிளகாத்தூளில் 2 மிளகாத்தூளும் மிக்சிங்கில் இருக்குது. காஷ்மீர் மிளகாத்தூளும் வெறும் மிளகாத்தூளும். அதனால் அதுலேயே கொஞ்சம் நல்லா கலர் வந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா அது நல்லா வெந்துடும். இந்த மசாலாவோட வாசனைலாம் போயிடும், நமக்கு கிரேவி பதத்தில் வந்துடும். அது கொதிக்கட்டும். நிறைய துணி இருக்குது மிஷினில் போட வேண்டியது. நேற்று நைட்டு போட்டேன், பவர் கொஞ்சம் லோவாக வந்துச்சு, அதனால் மிஷின் போகாது. நான் அப்படியே விட்டுட்டேன். சரிப்பா, காலையில் துவச்சிக்கலான்னு. நைட்டு ஓட விட்டால் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே காய வச்சுக்கலாம், ஒரு வேலை முடியும். பவர் கொஞ்சம் நைட் ஆனால் லோவாக வருது, அதனால் சரி காலையிலே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். நான் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன். லிக்யூட்லேயும் அதுவும் ஷேஷே தான் யூஸ் பண்ணுவேன். ஷேஷே அதுலேயே போட்டுருங்க, அப்போ தான் அது நல்லா அதில் இருக்கிறதெல்லாம் வரும். இல்லைன்னா அதில் நிறைய ஒட்டிகிட்ருக்கும். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். தொக்கு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். தலைக்கு எண்ணெய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய முடியெல்லாம் கொட்டுது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் தேங்காய் எண்ணெய் வச்ச நேரம் மழை வர மாதிரி இருந்துச்சு. நான் எப்போல்லாம் மிளகா காய வைக்கணும், ஏதாவது பொருள் காய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கும். அது நனைஞ்சி வீணாக கூட போயிடும். நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். கொஞ்சோண்டா தேங்காய் எண்ணெய் போடலாம், கொஞ்சம் ஹீட் பண்ணி போடலான்னு பார்த்தேன். ஹீட் பண்ணினா நான் அடுப்பில் வச்சுலாம் ஹீட் பண்ண மாட்டேன், ஒரு சின்ன கிண்ணத்தில் வெயிலில் வச்சு ஹீட் பண்ணி போடுவேன். எனக்கு இன்றைக்கி நேரம்லாம் இல்லை, கிடைச்ச நேரத்தில் சரி போட்டுக்கலாம். ரொம்ப டைம் பார்த்தோன்னா இன்றைக்கும் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு போட்டுட்டேன். நீங்களும் குளிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா அது முடி சாஃப்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு கொட்டுறதும் கொஞ்சம் கம்மியாகும். நான் நைட்டெல்லாம் ஊற வச்ச காலம்லாம் போயிடுச்சு, எனக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் போட்டுக்கிட்டு குளிச்சிருவேன். குளித்து முழிச்சு சாப்பிட்டுடலாம். சாப்பாடு மேலே தான் எனக்கு ஞாபகமாக இருக்கும், நான்வெஜ் செய்யும்போது. அதுவும் சூடாக இருந்துச்சுன்னா ஞாபகம் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்கும். அதனால் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, மழை வந்துடுச்சு. மழைன்னா அடிச்சுலாம் அப்படி மழையாக பெஞ்சு ஊற்றலை, சும்மா பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வடையை போடு, டீயை போடு, காப்பியை போடு, பிஸ்கெட்டை போடுன்னு உயிரை எடுத்துருவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை அப்போவே அரைச்சி கரண்ட் வந்தோடனே அப்போவே அரைச்சி அப்போவே வடை போட்டது. அது வடை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, சாப்பிட்டவங்கள தான் கேட்கணும், நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.